இந்த வீடியோல தமிழ் வருட பிறப்பை நம்ம வீட்ல எப்படி கொண்டாடுறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முந்தின நாள் சாயந்தரமே நம்ம வீடுகளில் சித்திரக்கனி வைக்கணும். சித்திரக்கனி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்களகரமான பொருட்களை பார்த்துட்டு ஒரு புது வருஷத்தை தொடங்கணும் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நல்ல செல்வ செழிப்போடும் சந்தோஷமாவும் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது நம்பிக்கை. உங்க வீட்டுல கண்ணாடியை நம்ம லட்சுமியா வணங்குறோம். சோ கண்ணாடிக்கு சந்தனம் குங்குமம் இட்டுட்டு நம்ம யூஸ் பண்ற செயின் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூக்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு நிறைய பழங்கள் வைக்கணும். பழங்கள்ல முக்கனி கண்டிப்பா இருக்கணும், மா பழா வாழை. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் நிறைய கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்புல தான் லட்சுமி வாசம் பண்றதா சொல்றாங்க. அதனால கண்டிப்பா ஒரு கிண்ணம் நிறைய கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி உலக்க நிறைய அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணம் நிறைய பருப்பு, இன்னொரு கிண்ணம் நிறைய தானிய வகைகள் ஏதாவது ஒன்று, சுண்டல் மொச்சை பயிர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை பயிர் வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கிண்ணம் நிறைய வெள்ளம் வச்சுக்கோங்க. நிறைய மங்களகரமான பொருட்கள் வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநார், அப்புறம் மஞ்சள் கயிறு, 2 வளையல், இது கூட வெத்தலை பாக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணம் நிறைய காசு, கொஞ்சம் பணம், அப்புறம் யூஸ் பண்ற தங்க ஆபரணம் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ் வருஷ பிறப்பு தான் நமக்கு பஞ்சாங்கம் கிடைக்கும். அந்த வருஷத்துக்கான பஞ்சாங்கம் அது கிடைச்சதுன்னா அது வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கிற சாமி புத்தகங்கள் ஏதாவது வச்சுக்கோங்க. முந்தின நாள் சாயந்தரமே நீங்க செட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்க இதுல தான் கண் விழிக்கணும். உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே இதுல தான் வந்து கண் விழிக்க சொல்லுங்க. குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கண் மூடிட்டு கூட்டிட்டு வந்து